அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை 5 இணைப்பு பண்பாடு. அதை பற்றி நாம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். அதுல முதல்ல தற்சோதனை பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது தற்சோதனை என்பது தன்னை பற்றி ஆராய்தல் என்று விளங்கும். அதாவது மனிதன் தன்னை பற்றி சிந்தித்தல், தன்னுடைய குறைகளை உணர்தல், தான் திருத்தம் பெற திட்டம் வகுத்தல், வகுத்த வழியை செயலாற்றி வெற்றியும் பெறுதல் என்பன எல்லாம் இந்த தற்சோதனை பயிற்சியில் அடங்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்ம யாரு, நம்மளை பற்றி சிந்திக்கிறது, நம்மளுடைய குறை என்ன, அதை எப்படி நம்ம திருத்தம் செய்யறது, அதுக்கான திட்டம் எப்படி வகுக்கிறது, அந்த திட்டம் மட்டும் போட்டா போகாது, அதுல இருந்து நம்ம எப்படி வெற்றி காண்றது, அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தற்சோதனை பயிற்சியில் அடங்கும்னு சொல்றாங்க. தற்சோதனையை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. முதல் பயிற்சி தற்சோதனையில முதல் பயிற்சி எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் என்ற வினாவினை எழுப்பி விடை பெறுதலே ஆகும். நான் யார் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுக்கணும். நாம உடலா, உயிரா, அறிவா, இல்ல மெய்ப்பொருளா, இல்ல இந்த 4ம் இணைந்த மனிதனாகவே நாம இருக்கிறோமா, இதை பற்றி நாம விளக்கிக் கொள்வதுதான் நான் யார் என்பதற்கான விளக்கமாகும். கண்டிப்பா ஒவ்வொரு தனி மனிதனும் நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் எங்கிருந்து வந்திருக்கேன், எங்கிருந்து நான் வந்தேன் அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியும். அதாவது நான் அந்த பேரறிவாகிய அந்த பிரம்மம் கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன். அந்த பேரறிவிலிருந்து பின்னப்பட்டு ஒரு சின்ன துகளா, ஒரு சின்ன அறிவா நான் இந்த புவிக்கு வந்திருக்கேன். விண்ணிலிருந்து ஓரறிவு முதல் 5 அறிவு 6வது அறிவா நான் வந்திருக்கேன்றத டீட்டெயில் நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைநிலையே தான் தன்மாற்றம் அடைந்து இன்று மனிதனாகவே வந்துள்ளது அப்படின்ற அந்த தத்துவத்தை, அந்த மறைபொருளை நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் நாம யாரு நம்மள தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம யாரும் தெரிஞ்சுக்காமலே நம்ம இந்த பிறப்பு இறப்புல நம்ம மாட்டிதான் போயிட்டே இருக்கணும். அதை நம்ம சிந்திக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 4 நிலைகளையும், அதாவது உடல், உயிர், அறிவு, மெய்ப்பொருள், இதை 4 பற்றியும் நாம அந்த விளக்கு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 2வது பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தற்சோதனை பயிற்சியில முதல்ல நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்றாங்க. நான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறைநிலிருந்து வந்தோம் அப்படின்ற டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணம், சொல், செயல் இவற்றை ஒழுங்குபடுத்தி வாழணும். அதாவது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் துன்பம் எழாத அளவிலும் முறையிலும் எண்ணம், சொல், செயல் 3ஐயும் நாம பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம நம்மளுடைய எண்ணம், நம்ம எண்ணம் தான் சொல்லாக மாறுது, அந்த சொல்லுதான் செயலாகவே மாறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம் நினைச்சோம்னா அந்த எண்ணம் சொல்லாச்சுன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, அது செயலுக்கும் வந்துடும். அதுவே தீய எண்ணமா இருந்தா அது எண்ணம் பாதிப்பு நமக்குமே பாதிப்பா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் பாதிப்பா இருக்கும். எனவே நாம் எண்ணுகின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா நல்ல தூய எண்ணமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கணுமா, தனக்கோ பிறருக்கோ, எனக்கோ அடுத்தவங்களுக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, இப்போவோ இல்ல பின்னாடியோ, நம்மளுடைய அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் துன்பம் எழாத அளவிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அழகு பார்த்தீங்களா? அந்த மாதிரிதான் நம்முடைய எண்ணம் தான் சொல்லாவது, சொல் தான் செயலாவது. எனவே நம்ம நல்ல எண்ணத்தை நம்ம எண்ணுவோம், அதையே நம்ம செயலுக்கு உட்படுத்துவோம், அதே சொல்லாகவும் செயலாகவும் நாம் மேற்கொள்ளுவோம்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த 3வது பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருகுண சீரமைப்பு. கண்டிப்பா நாம விலகினத்திலிருந்து வந்திருக்கோம், எத்தனையோ பிறவிகள் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அத்தனை பிறவியில் இருந்த குணங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அந்த குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேராசை. முதல் குணம் பேராசை. நமக்கு ஒரு பொருள் இருந்தா அடுத்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, நமக்கு தேவைக்கு மீறி நம்ம ஆசைப்படுறது எல்லாமே இருக்கும். ஆனாலும் இது எப்படி கிடைக்கலையே, இது இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், ஆனா அதை விட ஒரு நல்ல கார் மார்க்கெட்ல வந்தோடனே இந்த கார் வாங்கிட்டோமே, அந்த கார் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற பேராசை.
அந்த பேராசை வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை எப்படி மாத்திக்கணும்னு சொல்றாருன்னா, நிறைமனம். போதும். நம்மளுடைய வசதிக்கு ஏற்றவாறு இந்த கார் இருக்கு. இது போதும் நமக்கு. அப்படின்ற நிறைமனத்தை நாம கொண்டு வரணும். சினம், கோபம். கோபம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த மிருகினங்களின் மூலமாக விலங்கின பதிவாக கோபம் நம்மகிட்ட இருக்கு. அந்த கோபத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மையா மாத்திக்கணும். கோபம் வர இடத்துல கோவப்படுறாங்கன்னா, அந்த இடத்துல சகிச்சுக்கிட்டு நம்ம அமைதியா போயிட்டோம்னா, நமக்கு கோபம் வராம தடுக்கப்படலாம். இந்த சினம் வரதுனால நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய உயிர் ஆற்றலானது அதிகமாக செலவாகிறதுன்னு சொல்றார். கடும் பற்று. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இது எனக்கு தான், இது யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம் இல்லையா? நம்மளுக்கு யூஸே பண்ணலனாலும் நம்ம அதை வச்சுட்டு இருப்போம். அதுக்கு பேர் தான் கடும் பற்று. அந்த மாதிரி செய்யாம வேற யாருக்காவது அந்த பொருள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை அவங்களுக்கு கொடுத்து உதவணும். இதுதான் வந்து கடும் பற்று. அந்த கடும் பற்றை எப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈகை குணமா மாத்திக்கணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு நிறைய வந்து நிறைய பொருள் இருக்கு. ஒரு பாத்திரங்களே எடுத்துக்கோங்களேன். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கல்யாணத்துக்கு போது குடுப்பாங்க இல்லையா பாத்திரம். அது பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, நம்ம பரண் மேல சும்மா அத வச்சிருப்போம். எத்தனையோ அந்த பித்தளை சாமான்கள், நிறைய பாத்திரங்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கடும் பற்று. இது என்னுடையது. எனக்காக எங்க அம்மா குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாரி செய்யக்கூடாது. இந்த மாரி ஈகையா, அது வந்து ஒரு 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 யாருக்காவது தேவைப்படும் இல்லையா? அந்த மாரி மத்தவங்களுக்கு நம்ம அத குடுத்து உதவிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அது பாத்திரங்கள் மட்டும் இல்ல, துணிகளும் சொல்லலாம். நிறைய துணிகள் நம்ம சேர்த்து வச்சிருப்போம். பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்போம். நாம போடாம, யூஸ் பண்ணாம இருக்கிற துணிகள் நல்லாவே இருக்கும். ஆனாலும் நம்ம அத கடும் பட்சம் இது இந்த காலத்துல வாங்கினேன், இந்த டைம் வாங்கினேன், இந்த டைம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஞாபகமும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வச்சிருக்கிறது அது வேஸ்ட் தான். அது யாருக்காவது கொடுத்த உதவியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அது நிறைய ஒண்ணுக்கு மேற்பட்ட பொருள்களை நாம மத்தவங்களுக்கு கொடுத்து ஈகையா கொடுத்து உதவணும். கடும் பற்ற ஈகையா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முறையற்ற பால் கவர்ச்சி. கண்டிப்பா. இது பார்த்தீங்கன்னா, அடுத்த பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய மனைவியையோ, கணவரையோ பார்ப்பது மிக 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 தப்பு. அது மட்டும் இல்லாம, இளமை காலத்திலும் நோன்பு நாம காக்கணும். இளமையில ஒழுக்கமா இருந்து, கணவன் மனைவி அந்த பந்தம் வரும்போது மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கணும். மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நம்ம என்ன பார்க்கணும்? சகோதர சகோதரியாவே நம்ம அவங்கள பாவிக்கணும். அதாவது நம்முடைய விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு முதல் வார்த்தை அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து கிளாப் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் நாம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கானவர் இறைவன் வகுத்து வச்சிருப்பார். அவர் வரும்போது அவர்கிட்ட மட்டுமே அந்த பால் உணர்வு, பால் கவர்ச்சி என்பது இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறிய நம்ம மாற்றிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நான் தான் உயர்ந்தவன், நீ தான் தாழ்ந்தவன் அப்படின்ற பண்பு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அதற்காக நான் எனக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து எதுவுமே எனக்கு தெரியாம தான் இருக்கேன். நான் தான் உயர்ந்தவன். நான் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே உயர்வாவே நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதாவது நான் என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. நான் இங்கேயேதான் இருப்பேன். நான் வந்து எந்த அளவுக்கு எனக்கு டேலண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தாழ்வு மனப்பான்மையோ நம்மள நினைக்க கூடாது. உயர்வாகவும் நம்மளை நினைக்க கூடாது, தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது. சமமாக நம்மளை நினைக்கணும். நமக்குள்ள வந்து அந்த நேர்மறை விளக்கமா இருக்கணும். நான் உயர்வும் இல்லை, நான் தாழ்வும் இல்லை, நாம எல்லாருமே ஒண்ணுதான், சமம் தான் அப்படின்ற நம்மளுக்கு எண்ணம் நமக்குள்ள மேலோங்கி வரணும். சரிங்களா? அடுத்து வஞ்சம். வஞ்சம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என்னை வந்து திட்டிட்டாங்க. என்னால அந்த இடத்துல திட்டவே முடியல. அதனால நான் வந்துட்டேன். கோவப்பட முடியல. இன்னொரு நாளைக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும்பொழுது, நான் கண்டிப்பா அதற்கான பதிலடி குடுப்பேன்னு சொல்லிட்டு, அந்த கோவத்த நம்ம மனசுக்குள்ளே நாள்பட வைக்கும்பொழுது, அது வஞ்சமா மாறுது. அப்ப வஞ்சமா மாறிட்ட பிறகு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அந்த உள்ள போய் அது நோயாவே அது கிரெடிட் ஆயிடும். அதனால உடனே நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு? மன்னிப்பு கொடுத்துடணும். அந்த கோவத்த நம்ம மறந்துட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டோம்னா, இந்த 6 குணத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதாவது அருவண சீரமைப்புல பேராசையை நமக்கு நிறைமனமாகவும், சினத்தை சகிப்புத்தன்மையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும்,
முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை விளக்கமாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் அந்த 6 குணங்களாக மாற்றி நம்ம அந்த அருகுணத்தை சீரமைக்கலாம். இது வந்து ஒரு 3வது பயிற்சி சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, மனிதன் உணர்ச்சி வயப்படும் பொழுதுதான் இவன் 6 தீய குணங்களாகவே மாறுகிறான். அறிவின் மயம் நின்ற மாறாத விழிப்பு நிலை பெற்றால் உணர்ச்சி வயமாகின்ற அவனுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உணர்ச்சி வயப்படும் பொழுதுதான் இவனுக்கு பேராசை வருது, சினம் வருது, கோவம் வருது, கவலை வருது, எல்லாமே வருது. அவன் அறிவின் விழிப்பு நிலை மாறாமல் இருக்கும்போது அவனுக்கு கண்டிப்பா இதற்கு அந்த அந்த நிலைமைக்கு அவன் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. 4வது பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கவலை ஒழித்தல், அறியாமை, உணர்ச்சி வயமாதல், சோம்பேறித்தனம் இவற்றால் செயல் தவறுகளுக்கும் கணிப்பு தவறுகளும் ஏற்படுகின்றன. நமக்கு இந்த பாருங்க, கவலையினால, அறியாமையினால, உணர்ச்சி வயத்தினால, சோம்பேறித்தனத்தால ஒவ்வொரு செயல்ல செய்யும் போது தவறுகளும், ஒரு கணிப்பு பண்ணும்போது அதுலயும் நமக்கு தவறுகள் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்றார். இவைகள் எல்லாம் ஆராய்ந்து முறைப்படி எல்லா கவலைகளையும் ஒழித்து நலம் பெற கவலை ஒழித்தல் என்ற பயிற்சி நமக்கு மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா இப்போ இந்த கவலை பாத்தீங்கன்னா, நான் இந்த போன கிளாஸ்ல கூட நம்ம கவலை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது கவலைப்படும் பொழுது நம்மளுடைய நாம தான் நம்ம மனசை வேற யாராலையும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நாம நினைச்சா மட்டும்தான் நம்ம மனசை கவலையில கொண்டு போக முடியும். எனவே எந்த ஒரு கவலையை தூக்கி நமக்குள்ள போட்டு வைக்க கூடாது. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைனா அதை உடனடியாக தீர்த்து போடணும். தள்ளி போடணும், அதை தள்ளி போட்டுதான் ஆகணும். மத்த எந்த ஒரு கவலை இருந்தாலும் நமக்குள்ள போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தோம்னா அந்த கவலைக்கு தீர்வு என்பதே கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி தாங்க இவ்வளவு தற்சோதனைகள் நம்ம செய்து வரும்பொழுது நம்ம இந்த குண்டலினி யோகத்தால் விழிப்பு நிலை பெற்று தற்சோதனை பயிற்சினால் மன தூய்மையும் வினை தூய்மையும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒழுக்க உணர்வு, கடமை உணர்வு, மெய்ப்பொருள் உணர்வு என்ற மூன்றும் இயல்பாகவே தானாகவே வந்துவிடும். இந்த தற்சோதனை பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்து வரும் பொழுது நமக்குள்ள கடமை உணர்வு, ஒழுக்க உணர்வு, அந்த மெய்ப்பொருள் இறைவன் தான் நாம இங்க வந்திருக்கோன்ற அந்த மெய்ப்பொருள் உணர்வு தானாகவே வந்துவிடும் அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா இந்த தற்சோதனை பயிற்சிகளை நம்ம அழகா செய்து வரும்பொழுது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதுதான் வந்து 5 இணைப்பு பண்பாடாக நம்ம யதாத்ரி மகரிஷி ஐயா வாழ்க்கை மலர் புக்கில் அழகா கொடுத்திருக்காரு. அதைதான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சிருக்கோம். நீங்க அனைவரும் இதை சிந்தனை செய்யணும். அடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து இந்த பேராசை, சினம், கடும் பற்று இதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்கும் என்றால் சாட்சி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கவி சொல்லியிருப்பாரு. அதாவது தன் முனைப்பு ஒருவரிடம் இருக்கும் என்றால் சாட்சி உண்டு. பேராசை, சினம், கடும் பற்று, பொறாமை, என் செயலும் என் கருத்துமே நீதி என்று, அதாவது நான் செய்யறதுதான் கரெக்ட், அடுத்தவங்க செய்யறதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல், அவங்க வருத்தப்படுறதுல பார்த்து சந்தோஷப்படுறது. என் தன் செயலும் தன் கருத்துமே நீதி என்று பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல். எப்பொழுதும் புலன் மயக்கத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. புகழ் பெருக்க நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு செய்தாலும் மனத்தோடும் அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடுகடுப்பாகவே இருக்கும். தன் முனைப்பு ஒருவர்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கவியும் ஐயா சொல்லியிருப்பார். எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பேராசை, சினம், கடும்பற்று இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம முகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அழகான பொலிவான முகமா இருக்கும், தேஜஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இறைவனைவே நாம மாற முடியும். ஏன்னா நம்ம இறைவனுக்கு தன்மாற்றம் அடைந்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்போ நாமளும் அந்த இறைவனிலிருந்து ஒரு சிறிய துளிதான். அப்ப அந்த தன்மை நமக்குள்ளே வரணும்னா அன்பும் கருணையும் தானாக ஒற்றிருக்கும். சரிங்களா? அழகா வந்து இதை நம்ம சிந்தனை செய்யணும். வாழ்க வளமுடன்.